அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுறது அலகாபாத் கும்பமேளா தான். அடடா, எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது! லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான யாத்ரீகர்கள், ஆன்மீக தலைவர்கள், மத தலைவர்கள், குருமார்கள் அனைவரும் வந்து இங்கே நீராடி தத்தம் பாவங்களை போக்கிக் கொள்கின்றார்கள். மேலும் புண்ணிய பலனை பெறுகிறார்கள். அது என்னங்க கும்பமேளா? கும்பமேளா அப்படின்னா தேவர்களும் ரிஷிகளும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ அசுரர்கள் ஒரு பக்கம் கடையும் பொழுது அந்த அமிர்த துளியானது பூலோகத்தில் 4 இடத்துல சிந்திச்சான். அந்த இடம்தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக் ஆகிய 4 இடங்கள். அங்கே 144 வருடங்களுக்கு ஒரு முறை வர மகா கும்பமேளா தான் இப்போ பிரயாக்ராஜில் கொண்டாடப்படுது. கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் இங்கு சங்கமித்துள்ளன. புனித நீரில் நீராடுவதால் தங்கள் ஆன்மா தூய்மையடையும் என நம்புகிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்களும் இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடி பூஜைகளையும் செய்தார். ஷாஹிஸ்னான் என போற்றப்படும் புனித நீராடலானது அரச குளியல் என்பதாகும். தெய்வீக நதி சங்கமத்தில் நீராடி பக்தர்கள் மலர்கள், பழங்கள், தீபங்கள் என சமர்ப்பித்து ஆசி பெறுகின்றனர். கும்பமேளாவில் பல்வேறு அமைப்புகளின் போதனைகள், தியானம், யோகா, பக்தி பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுகிறது. நாக சந்நியாசிகள் கூட்டம் கூட்டமாக வந்து இங்கு நீராடுறாங்க. அவங்க எங்கே வசிக்கிறாங்க, எப்போ வராங்கன்னே தெரியாது. ஆனால் கும்பமேளாவுக்கு மட்டும் அவங்க வர்றாங்க. கங்கை நதி எவ்வளவு புனிதமானது, யமுனை நதி எவ்வளவு புனிதமானது, சரஸ்வதி அந்தர்வாகினியாக ஓடுவது. இந்த 3 நதிகளுக்கும் அந்த விசேஷமான ஒரு சக்தி இந்த நேரத்தில் எழுகின்றது. அதனால தான் இங்கே வந்து நீராடுறத பக்தர்கள் புனிதமாக நினைக்கிறாங்க. மகா கும்பமேளாவில் சுபக்குளியல் தேதிகள் 13/1 பௌஷ் பௌர்ணிமா, 29/1 மௌனி அமாவாசை, 12/2 மாசி பூர்ணிமா, 14/1 மகர சங்கராந்தி, 3/2 வசந்த பஞ்சமி, 26/2 மகா சிவராத்திரி. இந்த மகா கும்பமேளாவிற்கு நாம் எப்படியாவது சென்று பிரயாக்ராஜில் பகீரத பிரயத்தனம் செய்தாவது சென்று நீராடிவிட்டு வரணும். அப்படியும் செல்ல முடியவில்லையா, வீட்டிலிருந்தே கூட நாம் வழிபடலாம். என்ன மந்திரம் சொல்லி வழிபடுறது? திரிவேணிம் மாதவம் சோமம் பரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷயவடம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி கிணறு, நதி, ஏரிகளில் குளித்தாலும் மகா கும்பமேளாவிற்கு சென்று நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். பிரவீனா அருண் பெண்.